இப்போ நம்ம எப்படி எழுத போறோம்னா ஒரு ஒரு 3 செட் ஆஃப் நட்சத்திரம், ஒரு 4 செட் ஆஃப் நட்சத்திரத்தை நம்ம எடுத்துக்க போறோம். ஓகேங்களா? எடுத்துட்டு என்ன பண்ண போறோம்னா அந்த நட்சத்திரத்துக்கு காமனாக எந்தெந்த நட்சத்திரத்துக்குலாம் காமனா ஒரே மாதிரி கர்ம பதிவுல வரன் அமைதோ அந்த செட் ஆஃப் நட்சத்திரங்கள் மட்டும் நம்ம இப்ப எடுத்துக்க போறோம். ஓகேங்களா? அதுல நம்ம முதல்ல எடுத்துக்கிட்ட நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா அஸ்வினி ஆயில்யம் பூராடம். இது நம்ம போன இதுலயே நம்ம பேசியிருப்போம். அதனால இதை பத்தி நம்ம ரொம்ப டீப்பா இன்டெப்தா போக வேண்டாம். அஸ்வினி ஆயில்யம் பூராடம் அந்த 3 நட்சத்திரத்துல எத்தனை லட்சம் எத்தனை கோடி பேர் பிறந்தாலும் அவர்களுக்கு அமையக்கூடிய கணவன் மனைவிக்கு 2 கர்ம பதிவும் அவங்க ஜாதகத்தோட கண்டிப்பா இருக்கும்னு பார்த்தோம். போன கிளாஸ்லயே நம்ம பார்த்தோம். என்ன பாத்தீங்கன்னா சுக்கிரன் கர்மா, சனி கர்மா கட்டாயமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய செட் ஆஃப் நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா பரணி, மகம், உத்திராடம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 3 நட்சத்திரத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்கம்மா. பரணி நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரம். ஓகேங்களா? இந்த 3 நட்சத்திரத்துல யார் எந்த உலகத்துல எந்த நாட்டுல, ஓகேங்களா, அத எந்த கண்டத்துல எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் மக்கள் பிறந்து இருந்தாலும் இந்த நட்சத்திரத்துக்கு கீழ் வரக்கூடிய நபர்கள் அவர்கள் காதல் திருமணம் செய்தாலும் அல்லது பெற்றோர்கள் பார்த்து வைத்த மாப்பிள்ளை கணவன் அல்லது பெண்ணை திருமணம் செய்தாலும் திருமணம் எப்படி நடந்தாலும் அவங்களுக்கு 2 கர்மாவுக்கு கீழ் இருக்கக்கூடிய நபர்கள் தான் கணவனாகவோ அல்லது மனைவியாகவோ அமைவார்கள். அந்த கணவன் மனைவிக்கான கர்ம பதிவு என்னன்னு தெரியுங்களா? கணவன் அல்லது மனைவி, மனைவிக்கான கர்ம பதிவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி கர்மா, ராகு கர்மா. இந்த 2 காம்பினேஷன் கட்டாயம் வந்துடும். சரி, இப்ப இந்த 2 காம்பினேஷனுக்கு விளக்கம் நம்ம சொல்லணும்ல. சனி கர்மா, ராகு கர்மா வந்துடும் நம்ம சொல்லிட்டோம். எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் இல்லைங்களா? சரி, பார்த்துடலாம். இப்போ சனி 12 வீடுகள்ல சனி கர்மாக்கான வீடு கன்னி. சனி கர்மாக்கான வீடு கன்னி. அதே மாதிரி 12 வீடுகள்ல ராகு கர்மாக்கான வீடு தனுசு. ராகுவின் கர்ம பதிவுக்கான வீடு தனுசு. ஓகேங்களா? சரி, இப்போ சனி கர்மாவுக்கான வீடு கன்னி, ராகு கர்மாக்கான வீடு தனுசு. 9 கிரகங்கள்ல சனி கர்மாவை சொல்லக்கூடிய கிரகம் புதன். சனி கர்மாவை சொல்லக்கூடிய கிரகம் புதன். ராகு கர்மாவை சொல்லக்கூடிய கிரகம் குரு. 9 கிரகங்கள்ல சனி கர்மாவை சுட்டி காட்டக்கூடிய கிரகம் புதன், ராகு கர்மாவை சுட்டி காட்டக்கூடிய கிரகம் குரு. ஓகேங்களா? சரி, அடுத்து பாவத்துக்கு வருவோம். 12 பாவங்கள் நம்ம லக்னத்துல இருந்து 12 பாவத்துல சனி கர்மாவை சுட்டி காட்டக்கூடிய பாவம் எந்த பாவம்னு பாத்தீங்கன்னா 6ஆம் பாவம். ஓகேங்களா? சனி கர்மாவை சுட்டி காட்டக்கூடிய பாவம் எந்த பாவம்னு பாத்தீங்கன்னா 6ஆம் பாவம். ராகு கர்மாவை சுட்டி காட்டக்கூடிய பாவம் எந்த பாவம் பாத்தீங்கன்னா 9ஆம் பாவம். ஓகேங்களா? சரி, அப்புறம் நட்சத்திரம் 27 நட்சத்திரங்கள்ல சனி கர்மாக்கான நட்சத்திரம் புனர்பூசம், சுவாதி, அவிட்டம். ஓகேங்களா? ராகு கர்மாக்கான நட்சத்திரம் பூசம், விசாகம், சதயம். இப்போ கண்ணு முன்னாடி பாருங்கம்மா, எல்லாத்துக்கான ஃபார்முலா நான் எழுதிட்டேனா? சனி கர்மாக்கான ஃபார்முலா நான் எழுதிட்டேன். ராகு கர்மாக்கான ஃபார்முலா இப்ப நான் எழுதியாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த பரணி, மகம், உத்திராடம் நட்சத்திரத்தில் எத்தனை ஆயிரம் லட்சம் கோடி பேர் இருந்தாலும் அவர்களுக்கு அமையக்கூடிய கணவன் மனைவிக்கு அவங்களோட ஜாதகத்துல இந்த 2 கர்மாவினுடைய லிஸ்ட் இருக்குல்ல, 4 ஃபேக்டர்ஸ் எழுதி போட்டிருக்கேன் இல்லையா? அந்த 4 ஃபேக்டர்ல ஒரு கர்மாவுக்கு ஒரு ஃபேக்டர், ஒரு பாயிண்ட், இன்னொரு கர்மாவுக்கு இன்னொரு பாயிண்ட், 2மே வந்துடும். எப்படி வரும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு பரணி நட்சத்திரம் இருக்கிறாங்க அல்லது மகம் நட்சத்திரம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வரன் வருது, இல்ல அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, அவங்க கணவன் அல்லது மனைவி ஜாதகத்தை இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா லக்னத்துல புதன் இருந்தா சனி கர்மா கணக்கா? புதன் லக்னத்துல இருந்தா உங்களுக்கு சனி கர்மா வந்த கணக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ
லக்னாதிபதி 6ஆம் பாவத்திலேயோ இல்ல வேணாம், லக்னாதிபதி 9ஆம் வீட்டுல இருந்தா, 1ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுல இருந்தா ராகு கர்மாவோட கனெக்ட் ஆன கணக்குங்களா? அந்த மாதிரி இதுல இந்த 4 ஃபேக்டர், இந்த 4 ஃபேக்டர், அதுல இந்த 4 பாயிண்ட்ல இருந்து ஒரு பாயிண்ட், இந்த 4 ஃபேக்டர்ல இருந்து ஒரு பாயிண்ட் கண்டிப்பா கலந்துரும். எப்படி கலந்துரும் பார்ப்போம். எய்தர் அவங்களுடைய லக்னம், யாருடைய லக்னம், இந்த பரணி மகம் உத்திராடத்தை திருமணம் செய்தவர்கள், திருமணம் செய்ய போகின்றவர்கள், அவர்களுடைய லக்னமே கன்னி லக்னம் அல்லது அவங்களுடைய லக்னமே தனுசு லக்னமா இருக்கும். லக்னமே கன்னியாகவோ அல்லது தனுசு லக்னமாகவோ இருக்கும். அப்படி இல்லைன்னா வேற எந்த லக்னம் விழுந்தாலும் அந்த லக்ன அதிபதி போய் கன்னிலையோ அந்த லக்ன அதிபதி போய் தனுசுலயோ இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எய்தர் லக்னமே கன்னி அல்லது தனுசாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வேற எந்த லக்னம் விழுந்தாலும் அந்த லக்ன அதிபதி போய் கன்னிலையோ தனுசுலயோ அமர்ந்திருப்பாங்க. இதாம வீடு, வீட்டுக்கான தொடர்பு. அடுத்து கிரகத்துக்கான தொடர்பு, லக்னத்திலேயே புதன் அல்லது லக்னத்திலேயே குரு, லக்ன அதிபதி கூட புதன், லக்ன அதிபதி கூட குரு சேர்க்கை தொடர்பு எப்படி இருந்தாலும் சரி, ஓகேங்களா? லக்னத்திலேயே புதன், லக்னத்திலேயே குரு இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு புதன் குரு பார்த்தாலும் சரி, லக்ன அதிபதி கூட புதனும் குருவும் சேர்ந்து இருந்தாலும் சரி, ஓகேங்களா? இந்த 2 கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் லக்னத்தோடு லக்ன அதிபதி கூட தொடர்பு கொள்வது. பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பாவம். நம்ம எந்த லக்னமா இருந்தாலும் லக்னத்துல இருந்து 12 வீடுகள் வருது இல்ல, 12 பாவங்கள் வருது இல்லையா, அதுல 1 6 1 9 லக்னாதிபதி 6ல, 6ஆம் அதிபதி லக்னத்துல, லக்னாதிபதி 9ல, 9ஆம் அதிபதி லக்னத்துல, இல்ல லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் சேர்ந்து இருப்பது, லக்னாதிபதியும் 9ஆம் அதிபதியும் சேர்ந்து இருப்பது, ஓகேங்களா? 1 6 1 9 1 9 6 பாவ சேர்க்கை. இது 3வது ஃபேக்டர், ஓகேங்களா? சரி, இப்போ 4வது ஃபேக்டர் என்ன? 4வது ஃபேக்டர்னா சனி கர்மாக்கான நட்சத்திரங்கள் என்னென்னமா? புனர்பூசம், சுவாதி, அவிட்டம், கரெக்டுங்களா? ராகு கர்மாக்கான நட்சத்திரம் பூச, விசாக, சதயம். இந்த நட்சத்திரங்களுக்குள்ள, இந்த 6 நட்சத்திரங்களுக்குள்ள வரக்கூடிய கணவன் அல்லது வரக்கூடிய மனைவியினுடைய ராசி நட்சத்திரம், லக்ன புள்ளி, லக்ன அதிபதி நின்ன நட்சத்திரம். இந்த 6 நட்சத்திரங்களுக்குள்ள ராசி நட்சத்திரம், லக்ன புள்ளி, லக்ன அதிபதி நின்ன நட்சத்திரம். அந்த 2த்துல 3த்துல ஏதாச்சும் ஒண்ணு இருந்தாலும் சரி, ஓகேங்களா? இப்போ ஒரு இதை பார்க்கும்போது ஒரு டவுட் கேட்பாங்க. என்ன டவுட் கேட்பாங்க? சார், இந்த 2 கர்மால ஏதாச்சும் ஒண்ணு வந்தா போதுமா? இல்ல, 2மே வந்துடும். எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு தனுசு லக்ன ஜாதகர் இருக்கிறாரு, அவர் இந்த பரணிக்கோ மகத்துக்கோ வரனா வராரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ தனுசு லக்னம் அப்படின்னாலே உங்களுக்கு ராகு கர்மா வந்துச்சு, கரெக்டுங்களா? தனுசு லக்னம் உங்களுக்கு ராகு கர்மா வந்துச்சு. ஒருவேளை அந்த தனுசு லக்னத்தினுடைய லக்னாதிபதி குரு புதனோட இணைஞ்சிருந்தா அல்லது 6ஆம் வீட்டுல இருந்தா அப்ப சனி கர்மா வந்துருச்சுங்களா? அந்த மாதிரி ஒரு கர்மாவுக்கு ஒரு ஃபேக்டர், ஒரு பாயிண்ட், இன்னொரு கர்மாவுக்கு இன்னொரு பாயிண்ட். இந்த 2ம் கலந்து இருந்தால்தான் இவர்கள் இந்த பரணி மகம் உத்திராடம் நட்சத்திரத்துக்கு கணவனாகவோ மனைவியாகவோ அமைய முடியும். இல்லைன்னா பாசிபிலிட்டியே கிடையாது, ஓகேங்களா? நீங்க லவ் பண்ணாலும் கல்யாணம் பண்ண முடியாது, அரேஞ்ச் மேரேஜ் பார்த்தாலும் கல்யாணம் பண்ண முடியாது. சரி, இப்ப இதை பாக்குறவங்களுக்கு ஒரு டவுட் வரும். என்ன டவுட் வரும்னா, சில பேர் ஏக நட்சத்திரமா லவ் பண்ணுவாங்கல்ல, ஒரு பரணி இன்னொரு பரணியை லவ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கல்யாணமும் பண்றாங்கல்ல. சார், அப்போ ஏக நட்சத்திரமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு எப்படி அப்படின்னா, 2 பரணி நட்சத்திரம் இருக்கிறாங்க, 2 மக நட்சத்திரம் இருக்காங்க, அல்லது இப்ப 2 உத்திராட நட்சத்திரம் இருக்காங்க, ஒருவரை ஒருவர் விரும்பி கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா, இப்ப நான் சொன்ன இந்த 2 ஃபேக்டர் இருக்குல்ல, சனி கர்மா ராகு கர்மா, இந்த 2 ஃபேக்டரும் அவங்க 2 பேரோட ஜாதகத்திலையும் இருக்கும் காமனா. ஒருத்தர் கன்னி லக்னமா இருப்பாங்க, லக்னாதிபதி புதன் 9ல உட்கார்ந்துருப்பாரு. ஒருத்தவங்க தனுசு லக்னமா இருப்பாங்க, லக்னாதிபதி குரு 6ஆம் பாவத்துல உட்கார்ந்துருப்பாரு. அந்த மாதிரி 2 பேருடைய ஜாதகத்திலையுமே சனி கர்மா ராகு கர்மா, சனி கர்மாக்கு ஒரு பாயிண்ட், இந்த 4 லிஸ்ட்ல சனி கர்மாக்கு ஒரு பாயிண்ட், இந்த 4 லிஸ்ட்ல ராகு கர்மாக்கு ஒரு பாயிண்ட், 2 பேரோட ஜாதகத்திலேயே கலந்திருக்கும். அப்படி இருந்தால்தான் ஏக நட்சத்திரமாக அவர்களால் திருமணம் செய்ய முடியும். அதுவரை ஏக நட்சத்திரத்துக்கு மட்டும் கிடையாது. இப்போ ஒரு பரணி நட்சத்திரம் மக நட்சத்திரத்தை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாலும் அதே ஃபேக்டர் தான். அதே மாதிரி ஒரு பரணி உத்திராட நட்சத்திரத்தை திருமணம் செய்யணும்னு நினைச்சாலும் அதே ஃபேக்டர் தான்,
ஓகேங்களா? காமனா இவர்களுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாலும், ஏக நட்சத்திரமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாலும், இந்த ஃபேக்டர் இவங்க அத்தனை பேத்துக்கும் 2 பேர்த்தோட ஜாதகத்துல இருக்கணும். பையன் பொண்ணு ஜாதகம் 2 பேரோட ஜாதகத்துல இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அது வந்து திருமணம் செய்வதற்கான அனுமதி. இப்ப நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே திருமண கொடுப்பனை. கொடுப்பனைனா பொருத்தம் கிடையாது. பொருத்தம்ன்றது கல்யாணத்துக்கு அப்புறமா திருமண வாழ்க்கை நல்லா இருக்க வேணும் அப்படின்றதுக்காக பாக்குறது பொருத்தம். இது முதல்ல கல்யாணத்துல முடியணும்ல. பொருத்தம் பார்த்து கொடுக்குறது எத்தனை திருமணம் கல்யாணத்துல முடியுது? ஓகேங்களா? கல்யாணத்துல முடியறதுக்கு இந்த அனுமதி அவசியம். இது நோட் பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே, ரைட். இதுல அரேஞ்ச் மேரேஜுக்குன்னு ஜாதகத்துல தனி காம்பினேஷன் இருக்குது, லவ் மேரேஜுக்குன்னு தனி காம்பினேஷன் இருக்குது. அதை வர அடுத்தடுத்த கிளாஸஸ்ல நான் சொல்றேன். இது ரொம்ப பேசிக்கான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? இது இல்லாம இப்போ இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்கல லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் வேற வேற தொழில் அல்லது உத்தியோகம் துறையை சேர்ந்த நபர்களை கல்யாணம் பண்ணுவாங்களா? அப்போ அவங்களுடைய ஜாதகத்துல 4ஆம் பாவம் 12ஆம் பாவம் அதெல்லாமே உங்களுக்கு வந்து வித்தியாசப்படும். ஓகேங்களா? அது இன்னும் கொஞ்சம் டீப்பா உள்ள போக போக ஒரு கிளாஸா நம்ம வந்து பார்ப்போம். சோ இப்ப வரைக்கும் நீங்க இந்த பேசிக் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. சரி, அடுத்து நம்ம பார்ப்போம். இப்ப அடுத்த செட் ஆஃப் நட்சத்திரம் நம்ம பார்ப்போம். அஸ்வினி, ஆயில்யம், பூராடம் அதை பார்த்தாச்சு. பரணி, மகம், உத்திராடம் அதை வந்து பார்த்தாச்சு. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த செட் ஆஃப் நட்சத்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கார்த்திகை, பூரம், திருவோணம். நல்லா பாருங்க, இந்த 3 நட்சத்திரம். இப்ப நம்ம பார்க்க போறது இந்த 3 நட்சத்திரத்துக்கு என்ன கர்மா இருக்கு அப்படின்றது இல்ல. இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய கணவன் அல்லது மனைவி என்ன மாதிரியான கர்ம பதிவுக்குள்ள வருவாங்க அப்படின்றத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேங்களா? கார்த்திகை, பூரம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரத்தில் எத்தனை லட்சம் எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் அவர்களுக்கு கணவனாகவோ அல்லது மனைவியாகவோ ஒருவர் வர வேண்டும் என்றால் அவருக்கு இந்த 2 கர்மா இருக்கணுங்க. என்ன கர்மா எழுதி போட்டிருக்கேன் தெரியுதுங்களா? ராகுவினுடைய கர்மா, சூரியனுடைய கர்மா. இந்த 2 கர்மாவும் யாருடைய ஜாதகத்துல இருக்கணும்? இந்த கார்த்திகை, பூரம், திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்து இப்ப திருமண வயது அடைஞ்சிருக்கிறாங்கன்னா இவர்களை திருமணம் செய்வதற்கான பிராப்தம் அல்லது குடுப்பனையை பெற்றவர்கள் இந்த 2 கர்ம பதிவுக்கு சொந்தக்காரர்கள். ஓகேங்களா? இது வந்து லவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கப்பிள்ஸ்க்கும் உதவும், மணமகன் மணமகளை தேடிட்டு இருக்கக்கூடிய கப்பிள்ஸ்க்கும் உதவும். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், இது எல்லாமே முதல் திருமணத்துக்கு. 2வது திருமணத்துக்கு தனி கணக்கு இருக்குது, அதை நான் சொல்றேன். 2க்கு மேற்பட்ட திருமணம்னா அது ஒரு தனி கணக்கு இருக்குது, அதை நான் சொல்றேன். ஓகேங்களா? சோ முதல் முறையாக ஒரு கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் பெண் தேடுறாங்க, பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வரன் தேடுறாங்க, திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வரன் தேடுறாங்க. அவங்களுக்கு அமையக்கூடிய கணவன் மனைவிக்கு அவங்களுடைய ஜாதகத்துல இந்த 2 கர்மானுடைய ஃபேக்டர் இருக்கும். சரி, இந்த கர்மாவுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ராகு கர்மா. ராகு கர்மாக்கான வீடு நமக்கு ஏற்கனவே தெரியும், தனுசு. சூரியன் கர்மா. சூரியன் கர்மாக்கான வீடு மீனம்ங்க. ஓகேங்களா? ராகு கர்மாக்கு தனுசு, சூரியன் கர்மாக்கு மீனம். ராகு கர்மாக்கான கிரகம் வந்து பாத்தீங்கன்னா குரு. சூரியன் கர்மாக்கான கிரகம் வந்து கேது. 9 கிரகத்துல ராகு கர்மாவை சுட்டி காட்டக்கூடிய கிரகம் குரு, சூரியன் கர்மாவை சுட்டி காட்டக்கூடிய கிரகம் கேது. ஓகே, அடுத்து பாவம். 12 பாவங்கள் நம்ம லக்னத்துல இருந்து 12 பாவத்துல ராகு கர்மாவை சுட்டி காட்டக்கூடிய பாவம் 9ஆம் பாவம், சூரியன் கர்மாவை சுட்டி காட்டக்கூடிய பாவம் 12ஆம் பாவம். அப்புறம் அடுத்து நட்சத்திரங்கள். நட்சத்திரங்கள்ல நம்ம ஏற்கனவே எழுதிட்டோம், பூசம், விசாகம், சதயம். யாது ராகு கர்மா. ஓகேங்களா? சரி, சூரியன் கர்மாக்கான நட்சத்திரம் அஸ்வினி,
ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி. இந்த 4 நட்சத்திரங்கள். இப்போ நீங்க இங்க கவனிச்சிட்டீங்கன்னா கார்த்திகை, பூரம், திருவோணம் இவர்களுக்கு அமையக்கூடிய கணவன்மார்கள், மனைவிமார்கள் அவங்களோட ஜாதகம் வேணா நீங்க எடுத்து பாருங்க. ஏற்கனவே திருமணம் பண்ணவங்க இருப்பீங்க, அவங்களோட ஜாதகம் நீங்க கணவன் மனைவி ஜாதகத்தை எடுத்து பாருங்க. அவங்களுடைய ஜாதகத்துல இந்த 2 கர்மால ஒரு கர்மாவுக்கு ஒரு பாயிண்ட், ஒரு ஃபேக்டர், இன்னொரு கர்மாவுக்கு இன்னொரு பாயிண்ட், இன்னொரு ஃபேக்டர் கரெக்டாக அவங்க ஜாதகத்துல இருக்கும். எப்படின்னா எய்தர் அவங்களுடைய லக்னமே, கணவன் மனைவியினுடைய லக்னமே தனுசு அல்லது மீனமாக இருக்கும். தனுசு அல்லது மீனம் லக்னமாக அமைவது, கணவன் மனைவியினுடைய லக்னமாக அமைவது. அப்படி இல்லை என்றால் வேறு எந்த லக்னம் விழுந்தாலும் அந்த லக்ன அதிபதி வந்து தனுசுலயோ மீனத்திலேயோ இருப்பது. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, கிரக சேர்க்கை. கிரகம் மூலியமா எப்படி கர்மா தொடர்பு வருது அப்படின்றத பார்ப்போம். லக்னத்திலேயே குரு, லக்னத்திலேயே கேது. ஓகேங்களா? லக்னத்திலேயே குரு, லக்னத்திலேயே கேது. அப்படி இல்லை என்றால் லக்ன அதிபதி கூட குரு என்கின்ற கிரகத்தினுடைய சேர்க்கை, லக்ன அதிபதி கூட கேது என்கின்ற கிரகத்தினுடைய சேர்க்கை. சரி, அடுத்து வருவோம், பாவத்துக்கு வருவோம். பாவம் பார்த்தீங்க அப்படின்னா ராகு கர்மாக்கு 9ஆம் பாவம். ஸோ 1, 9 தொடர்பு. சூரியன் கர்மாக்கு 12ஆம் பாவம். 1, 12 தொடர்பு. 1, 9 அல்லது 1, 12. லக்னாதிபதி 9, லக்னாதிபதி 12, 12ஆம் அதிபதி லக்னத்துல, 9ஆம் அதிபதி லக்னத்துல, லக்னாதிபதியும் 9ஆம் அதிபதியும் சேர்க்கை அல்லது பார்வை, லக்னாதிபதியும் 12ஆம் அதிபதியும் சேர்க்கை பார்வை தொடர்பு. ஓகேங்களா? ஃபேக்டர் நம்பர் 3. அடுத்து கடைசி பாயிண்ட், ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட். எய்தர் இந்த 3 நட்சத்திரத்தை சேர்ந்த கணவன்மார்கள் அல்லது மனைவிமார்கள் அவர்களுடைய எய்தர் ராசி நட்சத்திரம், லக்ன அதிபதி நின்ற நட்சத்திரம், லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம், இந்த 3இல் ஏதாவது ஒன்றாவது பூசம், விசாகம், சதயம் நட்சத்திரத்தை தொடுவது. அப்படி இல்லை என்றால் அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி இந்த 4 நட்சத்திரத்தில் ஏதாச்சும் ஒரு நட்சத்திரத்துல ராசி நட்சத்திரமோ லக்ன புள்ளியோ லக்ன அதிபதியோ அந்த சாரத்தில் இருப்பது. ஓகேங்களா? அப்போ நீங்க வந்து கேட்கலாம், சார் நீங்க வந்து இந்த ஒரு ஃபேக்டர் சொல்லிட்டீங்க, அதாவது ராகு கர்மாக்கு என்ன வீடு, என்ன கிரகம், என்ன நட்சத்திரம், பாவம் சொல்லிட்டீங்க. சூரியன் கர்மாக்கு என்னென்ன வீடு, கிரகம், நட்சத்திர பாவம்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ இதுல ஏதாச்சும் ஒண்ணு இருந்தா போதுமா அப்படின்னு நீங்க வந்து நாங்க கேட்டோம். அதுக்கு நீங்க என்ன சொல்லிட்டீங்க, 2 கர்மானுடைய லிஸ்ட்ல ஒரு கர்மாக்கு ஒரு ஃபேக்டர் இருந்தா போதும்னு சொல்லிட்டீங்க. ஆனா அந்த மாதிரி நிறைய ஜாதகம் வரும். ஓகேங்களா? அப்போ இப்போ ஒரு 5 ஜாதகம் 10 ஜாதகம் வருது இந்த கார்த்திகை, பூரம், திருவோண நட்சத்திரத்துக்குன்னா எதுக்கு பாண்டிங் அதிகம், எதுக்கு வந்து இந்த கொடுப்பனையினுடைய வீரியம் எதுக்கு அதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில ஜாதகங்கள்ல கர்மா ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். பாத்திருக்கீங்களாமா? அதாவது லக்னம் தனுசா இருக்கும், லக்னாதிபதி போய் வந்து எந்த வீட்டுல இருப்பாருன்னா இங்க உட்காந்துட்டு இருப்பாரு, 12ஆம் பாவத்துல இருப்பாரு அல்லது மீனத்துல போய் உட்காந்துருப்பாரு, ஏதோ ஒண்ணு. லக்னாதிபதி போய் 12ஆம் பாவத்துல இருப்பாரு. அப்போ லக்னம் தனுசுனா உங்களுக்கு ராகு கர்மா வந்துச்சா? லக்னாதிபதி 12ஆம் வீட்டுல இருக்கிறாருன்னா அப்ப சூரிய கர்மா வந்துருச்சுங்களா? அது மட்டும் இல்லாம லக்னாதிபதி 12ஆம் வீட்டுல இருந்துட்டு பூரட்டாதி நட்சத்திரத்திலே இருப்பாரு. அப்ப இன்னொரு சூரிய கர்மா வந்துருச்சுங்களா? கூட செவ்வாய் உட்கார்ந்து இருப்பாரு, இன்னொரு ராகு கர்மா வந்துருச்சா? அப்போ இந்த 3 நட்சத்திரத்தை கைப்பிடிக்க வேணும் அப்படின்னா, திருமணம் செய்ய வேணும்னா, இந்த ஜாதகத்துல எந்த அளவுக்கு ராகு கர்மா, சூரியன் கர்மா ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. எந்த அளவுக்கு ரொம்ப வீக்கா இருக்குதோ அந்த அளவுக்கு ப்ராபபிலிட்டி கம்மி. ஆனா அதற்காக திருமணம் செய்ய முடியாதுன்னு ஒண்ணு இல்ல. இந்த 3 நட்சத்திரத்தை திருமணம் செய்யணும்னா ஒரு கர்மாவுக்கு 4 பாயிண்ட், இன்னொரு கர்மாவுக்கு 4 பாயிண்ட், ஒரு கர்மாவுக்கு 1 பாயிண்ட், இன்னொரு கர்மாவுக்கு இன்னொரு பாயிண்ட். இந்த 2 காம்பினேஷன் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் போதுமானது, தாராளமானது. ஓகேங்களா? இப்படி அடுத்தடுத்த செட் ஆஃப் நட்சத்திரங்கள், இன்னும் அடுத்தடுத்த செட் ஆஃப் நட்சத்திரங்கள் இருக்கு. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன மாதிரியான கர்ம தொடர்பு, என்ன மாதிரியான வீடு, என்ன மாதிரியான கிரக காம்பினேஷன், பாவ காம்பினேஷன், நட்சத்திர காம்பினேஷன்ல வரன் அமையும் அப்படின்றத இன்னும் அடுத்தடுத்த எபிசோட்ல நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். இது முதல் திருமணத்துக்கு தான். இப்ப நான் சொன்னது 2வது திருமணத்துக்கு கிடையாது. ஓகேங்களா? இது இல்லாம தொழில் கொடுப்பனை இருக்குது, கலப்பு திருமணம் இருக்குது, லேட்டா திருமணம் பண்றவங்க இருக்காங்க, நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. அதையும் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்ப்போம். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த திருமண கொடுப்பனை சம்பந்தப்பட்ட கிளாஸ் வந்து அப்லோட் பண்ணதுல இருந்து ஒரு நாள், அதிகபட்சம் ஒரு 2 நாள் லைவ்ல இருக்கும்.
அதுக்கப்புறமா அது பிரைவேட் ஆகிடும். அதாவது பே பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் அது ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை இந்த கிளாஸ் உங்களுக்கு லிங்க் பர்மனண்டா வேணும், இது இல்லாம நாங்க ஃபியூச்சர்ல எடுக்கக்கூடிய திருமணம் சம்பந்தப்பட்ட எல்லா கைடன்ஸ் சம்பந்தப்பட்ட கிளாஸும் சுவாரஸ்யமாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8608077781 அந்த நம்பருக்கு திருமண கொடுப்பனை கிளாஸ்ல நாங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. அதுக்கான ஃபீஸ், அதுக்கான டீடைல்ஸ், ப்ரொசீஜர் என்னன்றதை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அப்டேட் பண்றேன்.